அனைவருக்கும் வணக்கம். அர்ஜுனனிடம் கிருஷ்ண பரமாத்மா உன்னை இயக்குவது யார் என்ற கேள்வியை எழுப்பி அதற்கு பதிலும் தருகிறார். இந்த உலகில் எதுவும் நினைப்பது போல் நடப்பது இல்லை. நான் ஒரு வழி பாதையில்தான் பயணிப்பேன் என்பது அவரவர் விருப்பம். என் பாதை என் வசதி என்பது அவரவர் விருப்பம். ஆனால் அந்த பாதை எங்கு பிரிந்து எங்கு சென்று சேர்கிறது? நம் கையில், நம் வாழ்வில் இல்லையே. ஆம், மகோன்னதர்களும் கூட தடம் போட முடியாது, அதாவது பாதை அமைக்க முடியாது. காலமாக எல்லோருமே இப்படிதான். நானே உருவாக்குகிறேன், நானே என்னை செதுக்குகிறேன் என்று கூறுவார்கள். நீ நிர்ணயிப்பது எது? கிருஷ்ணர் ஒருமுறை அர்ஜுனனிடம் கேட்டார். நான் நிர்ணயிப்பது இலக்கு மட்டும்தான், இயக்குபவன் நீ என்றோ என்றான் அர்ஜுனன். கண்ணன் சிரித்தார். அப்படியா? அந்த இலக்கை எப்படி நீ தீர்மானிக்கிறாய் என்றார். அர்ஜுனன், நான் என் புத்தியை கொண்டு சமயோஜிதமாக தீர்மானிக்கிறேன். இது சரியாகத்தான் இருக்கும் என்று அம்பு எழுதுகிறேன், நடக்கிறது என்றார். ஓ அப்படியா? அதுவும் சரியே. ஆனால் உன் இலக்கு தவறி, அதாவது எதிர்தரப்பு இலக்கு உன் இலக்கை தகர்த்ததும் உண்டல்லவா? இது எப்படி நிகழ்கிறது? அப்போது உன் இலக்கை தகர்த்தது எது? அது ஏன் தீர்மானித்தபடி எட்டவில்லையோ என்றார் கிருஷ்ணர். அர்ஜுனன் சற்று திகைத்தவனாய், ஆம், இதுவும் சரிதானே. அந்த இலக்கு ஏன் முறியடிக்கப்படுகிறது? யோசித்தவனாய், கண்ணா, மாயவா, இதுவும் எனக்கு புரிதலை தருவதற்காக நீ கேட்டிருக்கலாம். எனவே இனி நீதானே இதற்கு விடை தர வேண்டும் என்றார். கண்ணன் சிரித்தபடியே தொடர்ந்தார். அர்ஜுனா, நீ எதை புத்தி என்கிறாயே? உன் சமயோசிதம் என்கிறாயே, அது உன்னுடையதா? சொல் என்றார். ஆம், அதுதானே உண்மை என்றார் அர்ஜுனர். அம்பை இயக்குவது வில் என்றால், வில்லை இயக்குவது நீ என்றால், உன்னை இயக்குவது உன் புத்தி என்றால், அந்த புத்தியை இயக்குவது யார் என கேட்ட கிருஷ்ணரிடம், ஆம், நான் தானே இயக்க முடியும், வேறு யார் இயக்க முடியும் என்றார் அர்ஜுனர். மந்தார புன்னகையுடன் தொடர்ந்த கிருஷ்ணர், இந்த குதிரைகளை இயக்கும் சாரதி நான். என்னை இயக்கியது யார், நீயா நானா என்றார். சாட்சாத் நீங்கள்தானே என்றான் அர்ஜுனன். அண்டவெளி சராச்சரங்களையும் இயக்கும் நான் உன் மூளையை, புத்தியை மட்டும் இயக்க முடியாதா? ஆலோசனை தருகிறீர்களே, அதுவும் இயக்குவதுதானே என்றான் அர்ஜுனன். சரியப்பா, உன் விளக்கப்படி நான் அந்தந்த தருணங்களில் இயக்குகிறேன் என்றாலும் கூட, மற்றபடி உன் அன்றாட பொழுதுகளில் நீ உன் வாழ்வை நீதான் நடத்துகிறாயா? எண்ணம், பேச்சு, செயல் எல்லாமே உன்னுடையதுதானா? அவ்வப்போது நிகழும் நிகழ்வுகள் எல்லாமே உன் கட்டுப்பாட்டில்தான் நடக்கிறதா என்றார் சிரித்தபடியே. இதற்கு பதில் சொல்ல முடியாமல் அர்ஜுனன் திகைத்தான். இங்கு உன் புத்தியில் உதிக்கும் யோசனை, அதாவது இலக்கு, உன் சமயோசிதம் எல்லாமுமே என்னாலேயே உருவாக்கப்படுகிறது. உன் இலக்கு அனைத்தும் என் திட்டப்படியே நடக்கிறது. இங்கு நீ மட்டுமல்ல, இந்த குதிரை, இந்த தேர், அதன் அச்சாணி கூட, இந்த உலகில் சஞ்சரிக்க இயலாத எதுவுமே என்னாலேயே இயக்கப்படுகிறது. ஆனாலும் நானும் இயங்குகிறேன். இன்று உன்னோடு பேசி உபதேசிக்கும் நானும் என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறேன். உன் அஸ்திரத்தை தகர்த்த போதும் அந்த அஸ்திரத்தின் பின்னணியில் இருக்கும் எதிரியின் புத்திக்குள்ளும் நான் இருக்கிறேன். இங்கு நானே எல்லாவற்றையும் இயக்குபவனாக இருக்கிறேன். இங்கு உலவும் பாத்திரங்கள் யாவும் என்னுடைய சிருஷ்டியே. நானே அதனை நயம்பட உரைக்கவும் செய்வித்திருக்கிறேன். இன்றோ உன்னுடன் இந்த களத்திலும் உள்ளேன். அதனால் நீ என்பது இந்த வாழும் காலத்திற்கு மட்டுமே என்னால் கொடுக்கப்பட்ட அங்கீகாரம். அதன் உரிமை முடிந்தவுடன் உன் ஆத்மாவை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். பின்னர் என் இஷ்டப்படி இன்னொரு பெயரிட்டு நான் என்று பயன்படுத்தி கொள்ளும் உரிமையை அதற்கு கொடுத்து அனுப்புகின்றேன். இங்கு ஆரம்பம் என்பதும் முடிவு என்பதும் என்னிலேயே அடங்கியிருக்கிறது. நான் என்னை பெயரிட்டு கொண்டு அழைத்து கொண்டதில்லை. ஏனென்றால் எல்லோருக்கும் பெயரிடும் பொறுப்பும் எனக்குள்ளதால். எனக்கு எவ்வளவோ பல பெயர்கள் இருந்தாலும் கூட இன்னொரு பெயரையும் இட்டு அழைக்கவும் நான் உரிமையை கொடுத்துள்ளேன். அதன் பெயர் விதி என்பதாகும் என்றார் கிருஷ்ணர். இங்கு விதிதானே முடிவெடுக்கிறது, வேறு யாரும் அல்லவே. அவர் கொடுத்த உரிமையை தான் நமக்கு விதி தருகிறது. இங்கு நான் என்பதும் எனது என்பதும் அதனுடைய செயலே. ஓம் நம சிவாய.